அஸ்ஸலாமு அலைக்கும். குட் மார்னிங். நான் பேசுறது வந்து கிளியரா கேக்குதா எல்லாருக்கும்? வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓம் கிளியரா கேக்குது. ஓகே. என் பேர் வந்து ஹில்மா. நான் வந்து அண்டர் கிராஜுவேட் அசோசியேஷன் அம்பாரிட வந்து ஓல் யூனிவர்சிட்டி கோஆர்டினேட்டரா வந்து காணப்படுறேன். இருக்கேன். அடுத்தது வந்து நான் வந்து சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில வந்து எம்ஐடி ஸ்டூடெண்டா வந்து காணப்படுறேன். ஆஹ் இது வந்து இந்த கருத்தரங்கானது வந்து என்ன செய்யப்படி அம்பாறைண்ட வந்து அண்டர் கிராஜுவேட் அசோசியேஷனால வந்து ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. இது வந்து 2022 ஏலெவல் பேட்ச் மாணவர்களால வந்து தான் வந்து இது ஒழுங்கமைக்கப்பட்டு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குது. இந்த கருத்தரங்கு வந்து முதல் இது எங்கட வந்து இந்த இந்த அசோசியேஷன் வந்து உருவாக்கப்பட்டு இந்த முதலாவது வந்து ஜூம் ஊடாக வந்து முதலாவதாக நடைபெற வந்து செமினாரா வந்து இது காணப்படுது இந்த கருத்தரங்கு. ஆஹ் இது வந்து முற்று முழுதாக வந்து இந்த வருடம் காப்போதர சாதாரண தர பரீட்சை எழுதுகிற மாணவர்களை வந்து நோக்கமாக கொண்டுதான் வந்து ஆஹ் இன்னைக்கிற வந்து கருத்தரங்கு வந்து ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. இதுல வந்து இரண்டு இரண்டு பேர், அதாவது வந்து எங்களுடைய அண்டர் கிராஜுவேட் அசோசியேஷன்ல வந்து இரண்டு பேர் வந்து என்ன செய்வாங்க, அந்த கொமர்ஸ் பாடத்தை வந்து உங்களுக்கு ஆஹ் வழங்குறதுக்கு இருக்காங்க. அதாவது வந்து அஷ்லப் அவர் வந்து கொழும்பு யூனிவர்சிட்டில இருந்து அஸ்லுப் அவர்களும், அடுத்து வந்து முகமது ஆஷிப் அவர்கள், அடுத்து அவங்க வந்து ஹஜரட்ட யூனிவர்சிட்டில இருந்து வந்து உங்களுக்கு வந்து இன்றைய கருத்தரங்க வந்து முன்னெடுத்து செல்லிருக்கிறாங்க. இவர்கள் வந்து இன்றைய வந்து கருத்தரங்கு வந்து உங்களை முற்றுமுழுதாக நோக்காக கொண்டுதான் வந்து இந்த கருத்தரங்கு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து உங்களுக்கான வினாத்தாள்கள், அதாவது வந்து காமர்ஸ் பாடத்திலே வரக்கூடிய எதிர்பார்க்கை வினாக்கள், அடுத்து வந்து வினாத்தாள் கலந்துரையாடல்கள், அடுத்து உங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களை தெளிவூட்டுறதை நோக்கமாக கொண்டுதான் வந்து இந்த கருத்தரங்கு வந்து ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்படும் போது என்ன செய்யலாம்னா, நீங்க வந்து எந்த வித தயக்கமும் இல்லாம வந்து கேட்க இயலும். என்ற முற்றுமுழுதாக உங்களை நோக்காக கொண்டுதான் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதால வந்து நீங்க இதுல வந்து எந்த வித தயக்கமும் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதை வந்து நீங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு டவுட்டுகள் ஏற்படுற டைம்ல கேட்க இயலும். ஆஹ் அடுத்து வந்து இதை வந்து இவங்க ரெண்டு பேரும் எடுத்து செல்வாங்க. அதுக்கு பிறகு வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னச்சுன்னா, இப்ப இது வந்து நாங்க ஒரு ஒரு இலவசமா இது எல்லாரையும் நோக்காக கொண்டு எடுத்து முதலாக வந்து ஆரம்பிச்ச ஒரு பணியாக இருக்கிறதால இதுல உங்களோட ஃபீட்பேக் வந்து மிக ஒரு அவசியமான ஒன்றா இருக்கு. அதனால வந்து எல்லாரும் வந்து இது இறுதி வரைக்கும் இது இருந்து நினைக்கிறேன், இதுல இருந்து பயன்பெறத்தோட வந்து இதுல இருந்து உங்களோட ஃபீட்பேக்களையும் வந்து எங்களுக்கு அனுப்பணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்றோம். அடுத்து வந்து இறுதி வரைக்கும் இருந்து நீங்க உங்களோட ஒத்துழைப்பை வந்து எங்களுக்கு வழங்கி நினைக்கிற கருத்தரங்களை பயன்பெற வேண்டும் என்று கேட்டு நான் விடைபெறுறேன். நன்றி. இதை தொடர்ந்து எங்களோட அம்பார் அண்டர் கிராஜுவேட் அசோசியேஷன் இருக்கிற அந்த ரெண்டு மெம்பர்ஸும் வந்து என்ன செய்வாங்கடா, அவங்க நினைக்கிற கருத்தரங்க முன்னெடுத்துக்கலாம். ஆஷிப். ஓம் ஜெசாக்கல்லா ஹைர் அவர் இன்ட்ரோடக்ஷன் தந்ததுக்கு கோஆர்டினேட்டர். ரைட். இந்த செமினாரை வந்து நல்ல ஒரு முறையில் எடுத்துக்கொண்டு போய் இந்த வருடம் காப்போதா சாதாரண தர மாணவர்களுக்கு, அதாவது ஓ லெவல் பாஸ்கெட் சப்ஜெக்ட்ல வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் என்ற பாடத்தை தெரிவு செய்த மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு தெளிவூட்டலை வந்து பாடம் சம்பந்தமாக கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த கருத்தரங்கு வந்து நாங்கள் இலவசமாக அம்பார் அண்டர் கிராஜுவேட் அசோசியேஷனால் வந்து மேற்கொள்ளப்படுது. அந்த வகையில உங்களுக்கு தெரியும், பாஸ்கெட் சப்ஜெக்ட் எடுத்த ஆட்களுக்கு இந்த கொமர்ஸ்ல வந்து ரெண்டு பகுதி இருக்கும், கணக்கீடு அதே மாதிரி வணிக கல்வின்னு சொல்லி. இப்போ இன்றைக்கு நாங்கள் இந்த செமினாரை வந்து முன்கொண்டு செல்றதுக்கு ரெண்டு வளவாளர்கள் வந்திருக்கோம். ஜே அஸ்லூஃப் அகமட், கொழும்பு யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டி. அதே மாதிரி நான் முகமது ஆஷிஃப், ரஜரட்ட யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டி. அப்போ இன்றைய செமினாரில் வணிக கல்வி தொடர்பான அனைத்து பகுதிகளையும் அஸ்லூஃப் அகமட் அவர்களும், கணக்கீடு தொடர்பான விடயங்களை வந்து முகமது ஆஷிஃப் ஆகிய நானும் வந்து மேற்கொடுத்துருக்கேன். அந்த வகையில் உங்களுக்கு நம்ம ஏற்கனவே வந்து குரூப்பில் உங்களுக்குரிய பார்ட் 1 பார்ட் 2 பேப்பரை வந்து நாங்களே ஓனா எதிர்பார்க்கை வினாக்களின் அடிப்படையில் செட் பண்ணி அனுப்பியிருக்கோம். அப்படி குரூப்ல இல்லாத ஆட்கள், நான் இந்த ஜூம் மீட்டிங்ல செக் பாக்ஸ்ல வந்து பார்ட் 1 பார்ட் 2 பிடிஎஃப் போட்டிருக்கேன். நீங்க அதை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ரைட். அப்போ முதலாவதாக இதுல பகுதி 1 எம்சிக்யூ பகுதியில் வந்து வணிக கல்விக்குரிய விரிவுரை நடத்துவதற்கு நான் அஸ்லூஃப் அகமட் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்.
Look, sir, you can start your seminar. ஓகே சாருக்கு ஒரு ஸ்மால் டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கு. ஜஸ்ட் ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க, நாங்கள் செமினாரை ஸ்டார்ட் பண்ணுறோம். ராஷித் ரகுதரா. ஹலோ. உங்களோட சவுண்ட் கொஞ்சம் குறைவாக இருக்கு. இப்போ ஓகே. பார்ட் ஒன் விஷயம் அப்புறம். ஹலோ. பிஸ்னஸ் ஸ்டடீஸ் பார்ட் வந்து நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. அப்போ நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலாம். நல்லா கொடுத்துருக்கேன் பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு. எஸ், ஓகே. இப்போ முதலாவது நம்ம பார்ட் ஒன் பேப்பர் பார்ப்போம். வணிக கல்வி கணக்கிடும். இதில் மெயினான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம 40 கேள்விக்கும் ஆன்சர்ஸ் கொடுக்கணும். இதில் வந்துட்டு சரியான விடையாக அடிக்கணும் அல்லது மிக பொருத்தமான விடையாக கொடுக்கணும். மற்றது உங்களுக்கு ஆன்சர்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஷீட் தருவாங்க, அதில் உங்களுக்கு போட்டுட்டு காட்டணும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச மெயினான விஷயம், எல்லா பாடத்துக்கும் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இப்போ நம்ம கேள்வி ஓர்டரில் போவோமா, இல்லை உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அந்த செஞ்சுட்டு போகிறா எப்படின்னு உங்களோட ஸ்டூடெண்ட்ஸை கருத்து. இது எல்லாரும் பேசலாம், மற்ற மாதிரி சத்தம் போடாமல் இருந்துட்டு அப்படி போகாமலுக்கு எல்லாரும் பேசினீங்கன்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும். ரைட், நம்ம ஃபஸ்ட்டு கேள்வியை பார்த்துட்டு போவோம். அதில் நீங்கள் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ரைட், முதலாவது கேள்வி பார்ப்போம். பின்வரும் சம்பவ கற்கை அடிப்படையாக கொண்டு 1 தொடக்கம் 5 வரையுள்ள வினாக்களுக்கு விடை தர சொல்லியிருக்காங்க.
அது தந்திரிகளுடைய தரவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை ரஜரட்ட பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ கற்கைகள் பீடத்தின் தனது படிப்பினை மேற்கொள்ளும் மாணவரான திரு முருகன் என்பவர் தனது நாளாந்த செலவுகளை ஈடு செய்யும் நோக்கோடு பல்கலைக்கழகத்திற்கு அருகாமையில் கட்டடம் ஒன்றினை வாடகைக்கு எடுத்து கூல்பார் எனும் பெயரில் குளிர்பான சாலை ஒன்றினை அமைத்தார். இவர் இவ்வணிகத்தினை ஆரம்பிப்பதற்காக மிகிந்தலை பிரதேச செயலகத்திலிருந்து வியாபார பெயர் பதிவு சான்றிதழையும் பெற்றிருக்கிறார். இப்ப இந்த சம்பவ கட்கையை உங்களுக்கு வழங்கிட்டா சொல்லுங்க, இல்லாட்டி மெசேஜாவது போடுங்க. இப்ப முதலாவது கேட்ட கேள்வி என்ன? இலங்கை ரஜரட்ட பல்கலைக்கழகத்தினால் நிறைவேற்றப்படக்கூடிய பிரதான மனித தேவையாது. இங்க உங்களுக்கு மனித தேவைண்டா என்னன்னு தெரியுமா? அது டெஃபினிஷன். அதாவது மனித தேவை என்பது என்ன? மனிதன் உயிர் வாழ்வதற்கு அவசியமான ஒரு காரணம். அது இல்லைன்னு சொன்னா என்ன செய்யலாது? மனிதன் உயிர் வாழ இயலாது. ஸோ அந்த வகையில இந்த சம்பவ கற்கையில தந்திருக்கக்கூடிய ஒரு மனித தேவை என்ன? கல்வி. கல்வி. ஏன் அது இங்க மெயினா செல்லப்பட்ட விஷயம் என்ன? இலங்கை ரஜரட்ட பல்கலைக்கழக முகாமைத்துவ கற்கைகள் பீடத்துல அந்த படிப்பினை மேற்கொள்ளக்கூடிய அப்ப எங்க என்ன வந்திருக்கு? முருகனை தான் மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. அவர் என்ன செய்யறாரு? ரஜரட்ட பல்கலைக்கழகத்துல கல்வி கற்கிறாரு. அப்ப இதால் அவருக்கு என்ன தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது? கல்வி எங்கக்கூடிய தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது. இரண்டாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா கூல்பார் வணிகமானது உற்பத்தி தன்மை அடிப்படையில எவ்வகை வணிகம் என்று கேட்டிருக்கிறாங்க. உற்பத்தி தன்மை அடிப்படையில எந்தெந்த வணிகங்களாக வகைப்படுத்தக்கூடியதா இருக்கும்? ஹலோ, உற்பத்தி தன்மை அடிப்படையில வணிகங்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? பொருள் உற்பத்தி வணிகம், சேவை உற்பத்தி வணிகம். அப்ப இங்கு வழங்கக்கூடியது பொருள் உற்பத்தியா இல்ல சேவை உற்பத்தியா? கூல்பார் வணிகமானது கூல்பார் வணிகமானது இந்த சம்பவ கற்கையில பொருள் உற்பத்தி வணிகமாக இருக்க போகுது. அதே நேரம் இலங்கை ரஜரட்ட பல்கலைக்கழகத்தினால் உற்பத்தி செய்யப்படுது என அழைக்க போது ஒரு சேவை உற்பத்தி வணிகமாக இருக்க போகுது. மூன்றாவது கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா கூல்பார் வணிகமானது இலங்கை ரஜரட்ட பல்கலைக்கழகத்திற்கு அருகாமையில இருப்பது வணிகத்திற்கு என்ன கேட்டிருக்கிறாங்க. ஒரு வணிகத்தை எடுத்தோம் சொன்னா அதுக்கு ஸ்வெட் அனாலிசிஸ் இருக்குது. அதாவது அதுல பலம் என்ன, பலவீனங்கள் என்ன, வாய்ப்புகள் என்ன, அச்சுறுத்தல்கள் என்ன என்பது பற்றிய ஒரு ஆய்வு. இந்த ஆய்வுல முதலாவது பார்த்தோம் சொன்னா பலமும் பலவீனமும் நிறுவனத்துக்கு உள்ளுக்கு இருக்கக்கூடிய விஷயம். அதாவது இந்த பலம் என்பது வந்துகிட்டு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய உரிமையாளராலோ, முகாமையாளராலோ, ஊழியராலோ அல்லது நிறுவனத்து கலாச்சாரங்கள் இப்படியாப்பட்ட விஷயங்கள் நிறுவனத்துக்கு சாதகமாக அமையும். அப்படியாப்பட்டதுக்கு சொல்லுவோம் என்னண்டு ஒரு நிறுவனத்துல பலம் என்று. அதே நேரம் ஒரு நிறுவனத்துல பலவீனம்ங்கிறது என்ன சொல்லுவோம்? அதாவது இந்த மேற்தரப்பட்ட தரப்பினர் யாரு? முகாமையாளர் இருப்பார், உரிமையாளர் இருப்பார், ஊழியர் இருப்பாரு. இவங்களால வந்துகிட்டு வணிகத்துக்கு பாதகமாக அமையக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். அப்படியாப்பட்ட விஷயங்கள் நம்ம என்ன சொல்லுவோம்? பலவீனங்கள்னு சொல்லுவோம். வாய்ப்புகளும் அச்சுறுத்தல்களும் நிறுவனத்தை தாண்டி, அதாவது புறச்சூழல்ல இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். புறச்சூழல்ல இருந்து வரக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்தோம்னு சொன்னா அது நிறுவனத்துக்கு சாதகமாக அமைஞ்சா அது ஒரு வாய்ப்பாக இருக்கும், பாதகமாக அமைந்தா அது ஒரு அச்சுறுத்தல்களாக இருக்க போகுது. இப்ப இந்த சம்பவ கற்கையில கூல்பார் வணிகமானது இலங்கை ரஜரட்ட பல்கலைக்கழகத்திற்கு அருகாமையில இருப்பது வணிகத்துக்கு ஒரு பலமா, பலவீனமா, வாய்ப்பா அல்லது அச்சுறுத்தலா? வாய்ப்பு.
வாய்ப்புகளா வரப்போகுது. ரைட். இப்ப இந்த சம்பவ கட்டியை நீங்க கொண்டு இது ஒரு அச்சுறுத்தலா வரக்கூடிய சம்பவமாக ஒரு உதாரணம் சொல்லுங்க பாப்போம். இந்த சம்பவத்தை பற்றி சொல்லலாம், இல்லாட்டி ஒரு உதாரணம் ஒன்று நீங்க சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு நிறுவனம் இப்படி, அதாவது உதாரணமா இவர் ஒரு வணிக நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்றாரு. என்ன கூழ் பாருங்கக்கூடிய ஒரு வணிக நிறுவனத்தை இவர் ஸ்டார்ட் பண்றாரு. இப்படி ஸ்டார்ட் பண்ற நேரம், அதாவது இப்ப இந்த ரஜரட்ட பல்கலைக்கழகத்துல படிக்கிறவங்க வணிக நிறுவனத்தை நடாத்தி செல்ல இயலா, அதாவது ரஜரட்ட பல்கலைக்கழகத்துக்கு அருகாமையில இப்படி ஒரு வணிக நிறுவனத்தை நடாத்தி செல்ல இயலாங்கிறது என்ன ஒரு அச்சுறுத்தலா வரப்போகுது. அதே நேரம் இப்போ இந்த சம்பவ கற்கையில ஒரு பழத்தை எடுத்துக்கொண்டு சொன்ன எப்படி வரப்போதோ, முருகன் என்ன செய்யறாரு, அவர் முகாமைத்துவ கற்கை பீடத்தை படிக்காரு. இதனூடாக அவர் வணிகத்தை ஆரம்பித்து நடாத்தி செல்வதற்கு தேவையான அவருக்கு என்ன அறிவு கிடைக்கப்படுது. இப்ப அந்த அறிவை வச்சு அவர் என்ன செய்வாரு, இந்த கூல்பார் வணிக நிறுவனத்தை ஆரம்பித்து நடாத்தி செல்வார். இது என்ன ஒரு பலமா இருக்க போகுது. ரைட். இதே நேரம் ஒரு பலவீனமா இந்த சம்பவ கற்கையை வச்சு எடுத்தோம் சொன்ன எப்படி வரப்போகுது. உதாரணமா செல்லுங்களேன். இப்ப முருகன் இந்த கூல்பார் வணிகத்துக்கு அவர் வெளியில இருந்து ஒரு ஆளை ஹையர் பண்றாரு, ஊழியராக எடுக்காரு. இவர் ஊழியராக எடுத்தாருன்னு சொன்னா அவர் ஒழுங்கா செயற்படல, சொன்ன மாதிரி செயற்படல அப்படின்னு நிறுவனத்துக்கு எது என்னது ஒரு பலவீனமா இருக்க போகுது. சரியா? நான் பலவீனம், வாய்ப்புகள், அச்சுறுத்தல்கள் விளங்கிச்சா? ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? இல்ல. இப்ப நான்காவது கேள்வியை பாருங்க. வணிகமானது மிகிந்தலை பிரதேச செயலகத்தில் எச்சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டு இருக்கும். முதலாவது, இந்த நிறுவனத்தை பதிவு செய்ய வேண்டுமா வேண்டாமா? பதிவு செய்யணும். ஏன் பதிவு செய்யணும்? அது ஆட பேர் இல்லை. ரைட். அப்ப ஒரு வணிக நிறுவனமானது, அதாவது தனி உடைமையாக இருக்கலாம் அல்லது பங்குடைமையா தனியுடைமை பங்குடைமையா இருக்கலாம். ரெண்டும் என்ன செய்யணும், சொந்த பேரில் அன்றி வேறொரு பொது பேரில் பதிவு செய்யப்பட்ட அது தொடங்கப்பட்டா அதை என்ன செய்யணும், கட்டாயமாக நம்ம பதிவு செய்யணும். அது பதிவு செய்ய வலியுறுத்தக்கூடிய சட்டம் என்ன சட்டம்? அதான் நீங்க கேட்ட கேள்வி. முதலாவது விட 1918ஆம் ஆண்டின் 6ஆம் இலக்க வியாபார பெயர் பதிவு கட்டளை சட்டம். 2007ஆம் ஆண்டின் 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம் எதை வலியுறுத்து, அது படிச்சிருக்கீங்களா? நான் 2007ஆம் ஆண்டின் 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம் ஒரு கம்பெனியை பதிவு செய்வது தொடர்பாகவோ அது கம்பெனி எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்கிறது தொடர்பாக வலியுறுத்தக்கூடிய ஒரு சட்டமா இருக்குது. அடுத்தது 1891 பங்குடைமை கட்டளை சட்டம் பங்குடைமை தொடர்பான விடயங்களை வலியுறுத்துது. 1940ஆம் ஆண்டின் மோசடி தவிர்ப்பு கட்டளை சட்டம் பங்குடைமை ஆரம்பிக்கக்குள்ள அது குறிப்பிட்ட தொகையை விட அதிக அளவு தொகைக்கு மேல பதிவு ஆரம்பிக்கப்பட்ட மூலதனமிடப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட அது பதிவு செய்யணும் படுத்துகிறது. அடுத்தது, அக்கறையுடைய தரப்பினராக இலங்கை ரஜரட்ட பல்கலைக்கழக மாணவர்களினால் இவ்வணிகத்திற்கு இவ்வணிகத்திலிருந்து எதிர்பார்ப்பது என்ன? நான்காவது ஆன்சர். இப்ப இந்த வணிக நிறுவனத்துக்கு யார் அக்கறையுடைய தரப்பினராக இருக்கிறாங்க? முதலாவது வாடிக்கையாளராக இருக்கிறாங்க யாரு? முதலாவது இந்த நிறுவன ரஜரட்ட பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள். இந்த மாணவர்கள் என்ன செய்வாங்க, அவங்களுடைய வாடிக்கையாளர் பிரதான நோக்கம் என்ன? நியாயமான விலையில அல்லது நியாயமான கட்டணத்தில தரமான பொருள் அல்லது சேவையை பெற்றுக்கொள்றது.
அப்ப இந்த வகையில் அக்கறை தரமான இளைஞ ரஜரட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க? இது ஒரு கூழ்பார் வணிகமா இருக்குது. பல அது என்ன, இதனூடாக என்ன செய்யப்படுது? குளிர்பானங்கள் பெற்றுக்கொள்ளப்படுவதற்கு அவங்க என்ன செய்வாங்க? நியாயமான விலையில குளிர்பானங்களை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்வாங்க? இந்த இலங்கை ரஜரட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் இவ்வணிகத்திலிருந்து எதிர்பார்ப்பாங்க. முதலாவது வேலை வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கு யார் எதிர்பார்ப்பாங்க? வேலை வாய்ப்புகளை மேம்படுத்துதல். ஊழியர்கள். ஊழியர்களா? அரசு. அரசாங்கமே எதிர்பார்க்கும். இந்த வேலை வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்காக நாட்டினுடைய நிறை தொழில் மட்டம் அதிகரிக்கும். இதனோட உற்பத்தியை அதிகரித்து நாட்டுக்கு என்ன செய்ய போகுது? பொருளாதார விருத்திங்கிற விஷயம் கொண்டு வரப்போகுது. அடுத்தது வழங்கப்பட்ட பொருட்களுக்கான பணத்தினை அறவிட்டுக் கொள்ளுதல். இந்த வழங்கப்பட்ட பொருட்களுக்கான பணத்தினை அறவிட்டுக் கொள்வதற்கு யாரு அக்கறையுடைய தரப்பினராக இருப்பாங்க? வழங்கப்பட்ட பொருள் நமக்கு கூழ்பார் வணிக நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருக்க பொருட்கள் யார் வழங்கியிருப்பாங்க? வழங்குனர்கள், பொருள் வழங்குனர்கள் அதை வழங்கியிருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க? வழங்கப்பட்ட பொருட்களுக்கான பணத்தினை அறவிட்டுக் கொள்வதற்கு என்ன செய்வாங்க? அவங்க அக்கறையுடைய தரப்பினர் இருக்க போறாங்க. மொத்த இதுல முதலாவது வந்து வேலை வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்காக வேண்டி சமூகம் அக்கறையுடைய தரப்பினர் இருக்கும். அதாவது அரசாங்கம் இருந்தாலும் மெயினா வந்துகிட்டு வேலை வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்காக இதாக்கப்படுறது வந்து சமூகம் இருக்க போகுது. மொத்த தேசிய உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு தான் வந்து அரசாங்கம் மெயின் அதிகரிக்க போகுது. வேலை வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கு 2 பேர் அக்கறையுடைய தரப்பினர் இருப்பாங்க. முதலாவது அரசாங்கம் வரும், சமூகமும் வரும். இந்த வேலை வாய்ப்புகளை அக்கறை அதிகரிக்கிறதுக்கு அதாவது பிரதானமாக சமூகம் அக்கறையுடைய தரப்பினர் இருக்க போது, அதே நேரம் அதுக்கு அடுத்ததாக வந்து யார் இருப்பாங்க? அரசாங்கம் இருப்பாங்க. அடுத்தது மொத்த தேசிய உற்பத்தியை அதிகரிப்பதற்கு வந்துகிட்டு அது அரசாங்கம் வந்துகிட்டு அக்கறையுடைய தரப்பினர் இருக்க போகுது. இதே நேரம் அதாவது அக்கறையுடைய தரப்பினர்கள் இவங்க அக்கறை செலுத்துவதற்கான காரணம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு. 2வது அக்கறையுடைய தரப்பினர்கள் மீது வணிகம் ஏன் அக்கறை செலுத்துங்கிற விஷயம் இருக்கு. அது வரக்கூடிய கேள்விகளை நம்ம பார்ப்போம். 6வது கேள்வியை பார்த்தோம் சொன்னா இதான் முதலாவது அந்த சம்பவ கற்கை நிறையில வந்த 5 கேள்விகளும் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது 6வது கேள்வி எடுத்தோம்னு சொன்னா அமெரிக்க டாலருக்கு எதிரான இலங்கையில நாணய பெறுமதியானது வீழ்ச்சி அடைந்திருப்பது எவ்வகை சூழல் காரணியாகும்? அமெரிக்க டாலர் பெறுமதி இலங்கையில நாணய பெறுமதி இது என்னது? நாணயம் சம்பந்தப்பட்டதா இருக்குது. நாணய பரிமாற்று வீதம் சம்பந்தப்பட்டதா இருக்கு. இப்ப நாணய பரிமாற்று வீதம் சம்பந்தப்பட்டது எதுக்குள்ள வரப்போதோ? தொழில்நுட்ப சூழலுக்கு இது வராது. இது வரக்கூடிய விஷயம் பொருளாதார சூழல். ஏன் அமெரிக்க டாலருக்கான பெறுமதி யார பெறுமதி? இலங்கையில நாணய பெறுமதின்னு செஞ்சிச்சு, வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. இதோட என்ன செய்ய போதும்? இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கான விலை அதிகரிக்க போதும், நாட்டில் பணவீக்கம் வரும், மற்றது ஏற்றுமதியில வருமானங்கள் என்ன செய்ய போகுது? குறைய போகுது. ஸோ இதெல்லாம் என்ன வரப்போகுது? பொருளாதாரத்தை மென்ஷன் பண்ணி ஒரு விஷயமா வரப்போகுது. அதே நேரம் அரசியல் சூழல் என்ன வரப்போதோ? அரசாங்கத்திட கொள்கைகள், அடுத்தது என்ன வரப்போகுது? அரசாங்கத்திட அரசியல் சட்டங்கள் வரப்போகுது. இப்படியாப்பட்ட விஷயங்கள் தொழில்நுட்ப சூழலுக்குள்ள உள்ளடங்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா அதாவது தொழில்நுட்பத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம். டிஜிட்டல் முறைமையில கல்வி முறைமை கொண்டு வரப்படுகிறது. இப்படியாப்பட்ட விஷயங்கள் கொண்டு வர்றது வந்து தொழில்நுட்ப சூழலுக்குள்ள வரப்போகுது. சட்டச்சூழல் என்ன? வணிகம் தொடர்பாக சட்டத்தினால கொண்டு வரப்படக்கூடிய விஷயங்கள். உதாரணம் என்ன? இப்ப இந்த வணிகத்தை நீங்க நடாத்தி செல்லக்கூடாதுங்கிறது தொடர்பாக சட்டம் ஒன்று பிரேரிக்கப்படுது. இப்ப இதெல்லாம் இதுக்குள்ள எங்க வரப்போகுது? சட்டச்சூழல்கள் உள்ளடங்க போகுது. அப்ப இங்க கேட்ட கேள்வி என்ன? அமெரிக்க டாலருக்கு எதிரான இலங்கையில நாணய பெறுமதி வீழ்ச்சி அடைந்திருப்பது என்ன சூழல்? பொருளாதார சூழல் ஆகும். 7வது கேள்வியை பார்த்தோம் சொன்னா பின்வரும் அட்டவணையில் வணிக நிறுவன வகைகளும் அவற்றிட சில குணாம்சங்களும் தரப்பட்டு இருக்கு. இதுல வணிகத்திற வகைகள் குணாம்சங்களை
சரியாக நம்ம ஆர்டர் படுத்தி எழுதணும். இப்ப தந்திருக்கக்கூடிய விடையை பார்த்தோம்னு சொன்னா ஏபிசிடி சிடிஏபி அப்படியாவது, அதாவது இந்த குணாம்சங்களை ஆர்டர் பண்ணி எழுதியிருக்காங்க எதுக்கு, வணிக வகைகளுக்கு நிகராக. அந்த வகையில பார்த்தோம்னு சொன்னா சுயாதீனமாக தீர்மானம் எடுக்கக்கூடியதா இருத்தல் யார் இதா இருக்க போது, எந்த வணிகமாக இருக்க போது, வணிகம். தனியுடைமை வணிகமாக இருக்க போகுது. ஏன், தனியுடைமை வணிகத்துல ஒரு நபர் தான் உரிமையாளராக இருப்பார். அவர் விரும்பினமாய் தனது தீர்மானங்களை மேற்கொள்ளக்கூடியதா இருக்கும், விரைவாக தீர்மானம் எடுக்கக்கூடியதா இருக்கும். இரண்டாவது பார்த்தோம் சொன்னா பாராளுமன்ற பொது விசேட சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டிருக்குது. பாராளுமன்ற பொது விசேட சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டிருத்தல் எது, பாராளுமன்ற பொது விசேட சட்டத்தின் கூட சொன்னது வழங்கல. அரசு திணைக்களம். அரசு திணைக்களமா, அரச கூட்டுத்தாபனம். அரச கூட்டுத்தாபனம். அரசு திணைக்களங்கள் வந்துகிட்டு ஒரு நிறுவனம், அதாவது விசேடமாக, அதாவது பொது விசேட சட்டம் ஒரு சட்டத்தின் கீழே கூட்டி நினைக்கப்படுறது வந்து அரச கூட்டுத்தாபனம். அரசு திணைக்களம் அவ்வாறு இல்லை. அரசு திணைக்களங்கள்ல வந்துட்டு அரசாங்கமும் இருக்கும், தனியார் பங்களிப்பும் இருக்க போகுது. ஸோ அதால வந்துகிட்டு இதுக்கு அரச திணைக்களம் வராது, அரச கூட்டுத்தாபனங்கள் வரப்போகுது. அடுத்தது வரையறுக்கப்படாத நட்ட பொறுப்பினை கொண்டு இருக்குது. வரையறுக்கப்படாத நட்ட பொறுப்பு இது வரப்போகுது, அரச அரசு திணைக்களம். அரசு திணைக்களங்களை வந்துகிட்டு நட்ட பொறுப்பு என்ன செஞ்சிருக்காது, வரையறுக்கப்பட்டு இருக்காது. நட்ட பொறுப்பு வரையறை அற்றது. அடுத்தது டிஏ பார்த்தோம்னு சொன்னா ஜனநாயக நிர்வாக முறைமை காணப்படுது. ஜனநாயக நிர்வாக முறைமை எங்கு காணப்படும், கூட்டுறவு சங்கங்கள்ல. ஏன், கூட்டுறவு சங்கங்கள்ல வந்துகிட்டு எல்லா அங்கத்தவர்களும் சமமாக மதிக்கப்படுவாங்க, இதனூடாக ஜனநாயக நிர்வாக முறைமை காணப்படும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரப்போகுது, நான்காவது வரப்போகுது சிடிஏபி. அப்ப சுயாதீனமா தீர்மானிக்கக்கூடியது அரச தனியுடைமை வணிகமாக இருக்க போது, பாராளுமன்ற பொது விசேட சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் அரச கூட்டுத்தாபனமாக இருக்க போது, வரையறுக்கப்பட்ட நட்ட பொறுப்பினை கொண்டிருத்தல், வரையறுக்கப்படாத நட்ட பொறுப்பினை கொண்டிருத்தல் அரசு திணைக்களங்கள், ஜனநாயக நிர்வாக முறைமை காணப்படுதல், இது வந்துகிட்டு கூட்டுறவு சங்கங்கள இருக்க போகுது. எட்டாவது வினா காப்புறுதி சம்பந்தப்பட்ட வினா. காப்புறுதி செய்பவரால் காப்புறுதி அளிப்போருக்கு. காப்புறுதி அளிப்போர் என்றா யாரு, காப்புறுதி நம்ம எங்க கொண்டு செய்யறோமோ அந்த நிறுவனமா வரப்போகுது, இதான் நமக்கு காப்புறுதி அளிப்போர். இங்கு சகல பொருத்தமான தகவல்களையும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை குறிப்பிடக்கூடிய காப்புறுதி தத்துவம். காப்புறுதி உயர் செய்ய நம்பிக்கை உயர் நம்பிக்கை தத்துவம். சரியா? வீட்டு தத்துவம். வழங்கலேன் கடைசி சொன்னாலே யாரு, காப்புறுதி செய்பவரால காப்புறுதி அளிப்பவர் சகல பொருத்தமான தகவல்களையும் வெளிப்படுத்த வேண்டும். இவ்வாறு தகவல்கள் வெளிப்படுத்துவதூடாக இந்த காப்புறுதி செய்பவருக்கும் காப்புறுதி அளிப்பவருக்கும் இடையிலே ஒரு உயர் நம்பிக்கை உருவாகும். அதுக்காக தான் வந்து இந்த விடயம் வரும், உயர் நம்பிக்கை தத்துவமாக இருக்க போகுது. வாங்கி செல்வது கொஞ்சம் வரேன்.
அஹ் இதுல வந்துகிட்டு காப்புறுதி செய்பவராக காப்புறுதிப்போருக்கு சகல பொருத்தமான தகவல்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று குறிக்கக்கூடிய தத்துவம் வந்து உயர் நம்பிக்கை தத்துவமாக இருக்குது. காப்புறுத்தும் உரிமை தத்துவம்ங்கிறது வந்துகிட்டு காப்புறுதி செய்பவருக்கு காப்புறுதி செய்பவர் அவர் அந்த காப்புறுதி செய்யக்கூடிய விடயம் சம்பந்தமாக அதுக்கு அவருக்கு உரிமை இருக்கணும். இதை வெளிப்படுத்துதான் வந்து காப்புறுத்தும் உரிமை தத்துவம். பதிலால் வைப்பு தத்துவம் உங்களுக்கு இருக்குமான்னு சரியா தெரியல. அந்த இழப்பீடு தத்துவம் வந்துகிட்டு அதாவது காப்புறுதி செய்யப்படும் போது அது உதாரணமாக இது வந்துட்டு ஆதன காப்புறுதியில இதாகப்படும். அதாவது காப்புறுதியில எவ்வளவு இழப்பீடு அது ஏற்படுதோ அந்த இழப்பீட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அது இழப்பு ஏற்படுதோ அதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு என்ன இழப்பீடு வழங்கப்படும். இதை வெளிப்படுத்திய தத்துவம் தான் வந்துட்டு இழப்பீட்டு தத்துவமா இருக்க போகுது. அடுத்த விஷயம் வந்துக்கிட்டு காசோலை தொடர்பான விஷயம். இந்த காசோலையில வந்துக்கிட்டு இங்க கேட்ட கேள்வி வந்துக்கிட்டு சில கூற்றுக்களை தந்திருக்காங்க. இந்த கூற்றுக்கள் உண்மையானதா பொய்யானதாங்கிறத கேட்டிருக்கிறாங்க. இதுல கேட்ட முதல் ஏங்கிறது கைமாறத்தகாதது என குறுக்கு கோடிடப்பட்ட காசோலையினை புரிதொரு நபருக்கு கைமாற்ற முடியும். இந்த கூற்று தொடர்பான உங்களோட கருத்து என்ன? முடியுமா முடியாதா? குறுக்கு கைமாறத்தகாதது அதாவது இந்த காசோலை வந்து கைமாற்ற முடியாது. ஏன் அங்க கைமாற்ற தகாதது கைமாற்ற முடியாது என குறுக்கு கோடிடப்பட்டோம். இதை இன்னொரு நபருக்கு கைமாற்ற முடியாது.
அடுத்த விஷயம் என்ன, காசோலையின் முகப்பில் இரு சமாந்தர கோடுகளை வரைந்து வணிக வங்கி ஒன்றின் பெயரானது குறிப்பிடப்பட்டது பொதுமுறை குறுக்கு கோடுகள் ஆகும். இது தொடர்பாக அதே காசோலையில முகப்புல இரு சமாந்தர கோடுகளை வரைந்து அல்லது வரையாமலுக்கு ஒரு வணிக வங்கி ஒன்ற பெயரை குறிப்பிடப்படுறது வந்து சிறப்பு முறை விசேட குறுக்கு கோடுகள் ஆகும். இது பொதுமுறையான குறுக்கு கோடுகள் அல்ல. அப்ப இந்த பிங்கிற கூற்று பிழையானது. புறக்குறிப்பிடல் மூலம் ஒரு காசோலையானது பெரிதொரு நபருக்கு கைமாற்றப்பட்டுள்ளது என்பதனை உறுதிப்படுத்த முடியலாம். சரிதானே? பின்ன காசோலையில பிற்புறமாக நம்ம ஒரு விஷயத்தை எழுதுவோம். அதைத்தான் சொல்ல புறக்குறிப்பிடலுங்கிற விஷயம். இந்த விஷயத்தை நம்ம செய்வோம், இதை எழுதினூடாக என்ன செய்வோம், இன்னொரு நபருக்கு கைமாற்றப்பட்டுள்ளது என்பதை செய்யலாம், உறுதிப்படுத்தலாம். அப்ப என்னது, ஏயும் சியும் ஆகிய இரண்டும் உண்மையான விஷயமா இருக்க போகுது. 10வது கேள்வி எடுத்தோம்னு சொன்னா, அரசாங்கத்தின் கட்டுநாயக்க விமான நிலையத்தினை அபிவிருத்தி செய்வதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்வு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய போக்குவரத்து அடிப்படை கூறு. போக்குவரத்து அடிப்படை கூறு வந்துகிட்டு வழி, ஊடகம், வலு, தரிப்பிடம். இந்த கேள்வியை பார்த்தோம்னு சொன்னா, கட்டுநாயக்க விமான நிலையத்தினை அபிவிருத்தி செய்வது, இது என்னது, கட்டுநாயக்க விமான நிலையம் என்கிறது என்ன, ஒரு தரிப்பிடமா இருக்க போகுது. இங்க வரக்கூடிய விமானம்ங்கிறது என்ன, ஊடகம். இந்த விமானத்துக்கு பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் வலு. பதினோராவது கேள்வி பார்த்தோம்னு சொன்னா, உள்ளக ஒன்பதாம் கேள்வியை சொல்லி விளக்கப்படுத்தல. எது ஒன்பதாம் கேள்வி 9 இல்ல ஏ வந்து வராது தானே சார்? நீங்க விளங்கல என்ன, 9வதுல வந்து ஏ வந்து பொய்யான கூற்று தானே? கைமாறத்தக்காத, சரி, கைமாற்ற முடியும், ரைட். அது வந்துட்டு பிழை, சரியா? சீமெண்ட் தானே வரும். ஓ, அது ஆன்சர்ஸ் சரியா இல்லை. அப்ப சி மட்டும் உண்மையானது. ஆன்சர்ல இல்ல. மெயினான விஷயம், கேள்வி வாசிக்கப்படும் போது சரியா வாசிக்கணும், நுணுக்கமாக வாசிச்சு கொள்ளணும். சரியா? இங்க மெயினான விஷயம் வந்து குறுக்கு கோடு ஏற்பட்ட காசோலையினை அந்த கொஸ்டின்ஸ் இருக்கட்டும், 9 கொஸ்டின்ஸ் இருக்கட்டும். அடுத்து மற்ற கொஸ்டின்ஸுக்கு வாங்கினா லாஸ்ட்டாக கொஞ்சம் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். அடுத்து வந்து 11வது கேள்வியை பாருங்கன்னு சொன்னா, உள்ளக வாய்மொழி மூல இலத்திரனியல் தொடர்பாடல் முறையினை குறிப்பிடும் சந்தர்ப்பத்தை தெரிவு செய்க. இது உள்ளக ரீதியாக இருக்கலாம், வாய்மொழி மூலமாக இருக்கணும், இலத்திரனியல் தொடர்பாடலாக இருக்கணும். அப்படியேப்பட்ட விஷயம் என்ன வரப்போது, முதலாவது பெற்றோர் கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு பெற்றோருக்கு வகுப்பாசிரியர் கடிதம் அனுப்புதல். இதுல முதலாவது பெற்றோர் கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு யார் அனுப்புறாரு, வகுப்பாசிரியர் கடிதம் அனுப்புறாரு. அப்ப வகுப்பாசிரியர் இது உள்ளகமா இல்ல, இது வெளியக தொடர்பாளர். கடிதம் அனுப்பப்படுது, கடிதம் என்னது, ஒரு எழுத்து மூலமான இது, இலத்திரனில் அனுப்பப்படும் இல்லை. அப்ப முதலாவது வீட்டை வராது. அடுத்தது, விற்பனை முகாமையாளரால் மின்னஞ்சல் மூலம் புதிய பட்டியல்களை தமது வாடிக்கையாளர்களுக்கு அனுப்புதல். விற்பனை முகாமையாளரால, அப்ப விற்பனை முகாமை யாருக்கு அனுப்புறாரு, தமது வாடிக்கையாளருக்கு அனுப்புறாரு. இது உள்ளக ரீதியானதா? இல்ல. அப்ப இது உள்ளக ரீதியானது இல்ல. இது என்ன, மின்னஞ்சல் ஊடாக. அப்ப என்ன, ஒரு இலத்திரனிய தொடர்பானதா இருக்க போதோ. பட் இங்க வாய்மொழி மூலமா, எழுத்து மூலமாங்கிற எழுத்து மூலமா வரப்போது இலத்திரனியல். சரியா? காலை கூட்டத்தின் போது பாடசாலை அதிபர் ஒலிபெருக்கினை பாவித்து உரையாற்றுதல். இதை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அது அதிபர் யாருக்கு உரையாற்றுவாரு, அது காலை கூட்டத்தில் மாணவர்களுக்கு உரையாற்றுவார். அப்ப என்னது, இது ஒரு உள்ளக ரீதியான இது.
அடுத்ததை பாருங்க, ஒலிபெருக்கி. ஒலிபெருக்கிங்கிறது என்ன? இலத்திரனியல் தொடர்பாடல் முறை. இது என்னது? தனது அது வாய்மொழி மூலமா தானே உரையாடுவாரு. அப்ப இது என்னது? வாய்மொழி மூலம் இலத்திரனியல் தொடர்பாடல். அப்ப இதுக்கு என்ன விட? மூன்றாவது விட. உற்பத்தி முகாமையாளரால் தொலைபேசி ஊடாக வழங்குனரிடம் பொருட்களை கொள்வனு கட்டளையிடுறார். அதாவது உற்பத்தி முகாமையாளர் தொலைபேசி ஊடாக. இது வெளியக ரீதியான தொடர்பாடல் இருக்க போது. வாய்மொழி மூலமாக இருந்தாலும் இலத்திரனியல் தொடர்பாடல் வெளியக ரீதியானது. 12வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா, முகாமைத்துவ செயல்முறை கர்மங்களுடன் தொடர்புடைய மிகவும் சரியான கூற்றினை தெரிவு செய்க. வணிகம் ஒன்றின் நோக்கத்தினை தீர்மானிக்கின்ற மற்றும் அதனை அடைந்து கொள்வதற்கான வழிமுறை. 11க்கு 3. பதினொன்று 3வது விட. காலை கூட்டத்தின் போது பாடசாலை அதிபர் ஒலிபெருக்கினை பாவித்து உரையாற்றுகிறார். ஒலிபெருக்கி பாவித்து உரையாற்றுவது இலத்திரனியல் ரீதியானது. பாடசாலை அதிபர் தனது மாணவர்களுக்கு தான் உரையாற்றுவார். அப்ப உள்ளக ரீதியானது வாய்மொழி மூலமாகத்தான் உரையாற்றுவார். அப்ப உள்ளக வாய்மொழி மூலம் இலத்திரனியல் தொடர்பாடல் வந்து காலை கூட்டத்தின் போது பாடசாலை அதிபர் ஒலிபெருக்கினை பாவித்து உரையாற்றுது. ஆனா 4வது விஷயத்தை பாருங்க, உற்பத்தி முகாமையாளர் தொலைபேசி ஊடாக வழங்குனரிடம் பொருட்களை கொள்வனை செய்தார். அதாவது இங்க உற்பத்தி முகாமையாளர் வழங்குனர். அப்ப இது என்னது? வெளியக ரீதியான தொடர்பாடல். வாய்மொழி மூலமாக தான் தொலைபேசியினூடாக உரையாடுவார். தொலைபேசி என்பது இலத்திரனியல் தொடர்பாடல். அப்ப இதுல அந்த இதுக்கு இந்த 4வது விட வந்துக்கிட்டு புற ரீதியான வெளியக ரீதியான வாய்மொழி மூலம் இலத்திரனியல் தொடர்பாடல்ங்கிற விஷயத்துக்குள்ள வரும். அப்ப 3வது ஆன்சர் இதுக்கு. 12வது கேள்வியை பாருங்க, முகாமைத்துவ செயல்முறை கர்மங்களின் தொடர்புடைய மிகவும் சரியான கூற்றினை தெரிவு செய்க. வணிகம் ஒன்றின் நோக்கத்தினை தீர்மானிக்கின்ற மற்றும் அதனை அடைந்து கொள்வதற்கான வழிமுறைகளை தீர்மானிக்கக்கூடிய கர்மம் கட்டுப்படுத்தல் ஆகும். இது கட்டுப்படுத்தலா? இல்ல திட்டமிடல். திட்டமிடல். இல்லை, திட்டமிடல். வணிகத்திற நோக்கத்தை தீர்மானிக்கும். வணிகம் எதை அடைஞ்சு கொள்ள போகுது, வணிகம் ஆரம்பிக்கப்பட்டதற்கான நோக்கம் என்ன, இதை தீர்மானிக்கிறது. அதை அடைஞ்சு கொள்வதற்கான வழிமுறைகளை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? திட்டமிடல்ங்கிற விஷயத்துக்கு வரப்போகுது. வணிக நடவடிக்கைகளின் திட்டமிட்டபடி நடைபெறுகின்றதா என்பதை அவதானிப்பது திட்டமிடலா? இல்ல. இது என்ன விஷயம்? கட்டுப்படுத்தல். திட்டமிடப்பட்ட நடவடிக்கை. வணிக நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டு நடைபெறுகின்றனவா என்பதை அவதானிப்பது வந்துக்கிட்டு கட்டுப்படுத்தல் ஆகும். இது திட்டமிடல் இல்லை. திட்டமிடப்பட்ட நடவடிக்கையினை அமுல்படுத்துவதற்கு வளங்கள் பகிர்ந்தளித்தல் வழிநடாத்துதல் ஆகும். வழிநடாத்துதல நெறிப்படுத்த செல்வோம். வழிநடாத்துதலா? இல்லை. அது வந்துக்கிட்டு என்ன? ஒழுங்கமைத்தல். வணிகத்தில் உள்ள மனித வளங்களினை பொருத்தமான முறையில் சிறப்பாக வெளிப்படுத்தும் செயல்முறை, நெறிப்படுத்தக்கூடிய செயல்முறை என்ன? நெறிப்படுத்துதல் ஆகும். அப்ப இதுக்குரிய ஆன்சர் என்ன? 4வது விட. மனித வளங்களை பொருத்தமான முறையில் வழிநடாத்துதல். இதான் வந்து நெறிப்படுத்தல் வரப்போகுது. பின்வருவனவற்றுள் மேம்படுத்தல் கலவையினில் உள்ளடங்காத மாறியாக அமைவது. எந்த விஷயமா வரும்? சாரி, விலை. 14வது கேள்வி, குமார் வணிகமானது 5% வியாபார கழிவாக அனுமதித்தது. இக்கழிவினை உள்ளடக்கியுள்ள சந்தைப்படுத்தல் கலவை மாறியாது. உற்பத்தி பொருள் சார்ந்ததா, விலை சார்ந்ததா? மேம்படுத்தல். விலை. கழிவு வழங்குறோம். இந்த கழிவு எதுக்கு வழங்குவோம் நம்ம? வியாபார கழிவு வழங்குறோம். இது மேம்படுத்தல் கலவை மாறியல்ல, விலை சார்ந்ததா வரப்போகுது. பதினைந்தாவது கேள்வி,
நித்யா தனது மிகை ஊழியத்தின் மூலம் சேமித்த ரூபாய் 800,000 பணத்தொகையினை வணிக வங்கி ஒன்றில் நிலையான வைப்பு கணக்கில் வைப்பிலிட்டார். இம்முதலீட்டின் மூலம் நித்யாவிற்கு கிடைக்கக்கூடிய அனுகூலம் யாது? அதாவது தன்னுடைய வட்டி வருமானம் ஒன்று பெற்ற வட்டி வருமானம் ஒன்று பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்க போகுது. பங்கு லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் என்ன? பங்குகளில் அதாவது அது பொது கம்பெனிகள பங்குகளில் முதலீடு செய்வதற்காக பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் பங்கு லாபமாக வரப்போகுது. மூலதன ஆதாயம்ங்கிறது என்ன? ஒரு சொத்தை கூடிய விலைக்கு விற்பனை செய்வதற்காக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வருமானம் மூலதன ஆதாயம். வட்டி வருமானம்ங்கிறது இவ்வாறு சேமிப்பு கணக்கிலேயோ நிலையான வைப்பு கணக்கிலேயோ வைப்புகளிடம் சொல்றதாக வரக்கூடிய விஷயம் என்ன? வட்டி வருமானம் இருக்க போகுது. முதலீட்டுக்கு அரச பாதுகாப்பு, இது என்னது? வணிக வங்கி ஒன்றில் வைப்பிடுறாரு. இது அரசம் சார்ந்த முதலீட்டுக்கு அரசு பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய விஷயம். முதலாவது விஷயம், திரைசேரி உண்டியல்கள் திரைசேரி முறிகள் தொடர்பான முதலீட்டுக்கு வந்துட்டு அரச பாதுகாப்பு கிடைக்கும். சரியா? அடுத்து 16வது கேள்வியை பார்ப்போம். முதலீட்டாளர் ஒருவர் முதலீடு செய்வதன் மூலம் அரச பாதுகாப்பு ஒன்றினை பெற்றுத்தரக்கூடிய முதலீட்டு வழிமுறையாக அமைவது. முதலீட்டாளர் ஒருவர் முதலீடு செய்வதன் மூலம் அரச பாதுகாப்பு ஒன்றை பெற்றுத்தரக்கூடிய முதலீட்டு வழிமுறை. ஆதனங்களை கொள்வனம் செஞ்ச அரசாங்கம் நமக்கு பாதுகாப்பு அளிக்குமா? இல்லை. திரைசேரி உண்டியல்களை முதலீடு செஞ்ச அரசாங்க பாதுகாப்பு கிடைக்கும் தானே? திரைசேரி உண்டியல்களையோ அல்ல திரைசேரி முறியையோ கொள்வனவு செஞ்சா அல்லது முதலீடு செஞ்சோம்னு சொன்னா அரசாங்கத்திட்ட பாதுகாப்பு கிடைக்கும். வணிகம் ஒன்று ஆரம்பித்து நடாத்தி செல்வதாக அரசாங்கத்திட்ட பாதுகாப்பு கிடைக்குமா? கிடைக்காது. அது நம்முடைய திறமையை பொறுத்து